நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோழி என் செய்யும் கொடுங்கோட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் 25 முதல் 31 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 9, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். 100% தன பிராப்தி உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டு. சந்தோஷம், குதூகலம் எல்லாம் இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது. எல்லாம் சரிதாங்க. இந்த ராகு ராசியில் இருக்கார். அப்புறம் 7 சனி வேறு போயிட்டுருக்கீங்களா. ராகு ராசியில் இருந்தால் என்ன, உங்களுக்கு நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் ஒன்று வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க. அதாவது ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். ராகு அவ்வளோ இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார். எஸ்டிமேட் அதிகமாக ஏதாவது ஒரு தொழிலுக்கு போப்பா, உத்தியோகத்துக்கு போப்பா, இல்லை இதை பண்ணுப்பா, இந்த காரியத்தை பண்ணுப்பா, அந்த எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ பிரம்மாண்டமாக பண்ணணும்னா பண்ணவே முடியாது. அப்படியே ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் 2வது 7 சனி நடக்கட்டும். 19 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 7 சனி. படிக்கிற பிள்ளைகள் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு நிலை கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். மற்றபடி 19 வயசுக்கு மேலே இருக்கிற உங்களுக்கு என்னங்க நன்மைகள் நடக்க போகிறது. உங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆக போகுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் குடும்பம், இதுதான் வேலை, இதுதான் தொழில், ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தி தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசி பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் பண வரவு சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 7ஆம் இடத்து அதிபதி புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லணும். 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிளம்புங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ல் கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 9ஆம் இடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் சுக்கிரனே அமர்ந்திருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சொல்லவே தலை பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் உங்களுக்கு இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்ப்பீங்க. எதை எடுத்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக சக்ஸஸ். கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அதை அப்படியே தொழிலில் போடுவீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க.
தொழிலை மாற்றி அமைப்பீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அது சாத்தியமாகும். சம்பாத்தியம் ரெட்டிப்பாகும். அப்போ சந்தோஷமும் ரெட்டிப்பாகும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பாருங்கள், சூரியனே அங்கே இருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் வேலைக்கு சேருவீங்க. வேலை பார்க்குற இடத்துல வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. மேல் அதிகாரி கூட அனுசரணையாக இருப்பாங்க. அப்போது தொழிலில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். பண வரவு ரெட்டிப்பு, மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், மணிகண்டனை போற்றுங்கள். ராகு ராசியில் இருக்கிறதால துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நிறைவான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.